எஸ்திரி ஆன்மீக தேடல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நல்லதொரு மாலை வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ மே மாதம் உங்கள் ராசிகளுக்கு எப்படி இருக்கிறது, மே மாதத்தில் நீங்கள் நன்மைகளை எப்படி அனுபவிக்கப் போகிறீர்கள், தீமைகள் எந்த வழியில் வருகிறது என்பதைத்தான் இந்த வீடியோவின் வாயிலாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, அடியேன் உங்கள் கோவை மகரிஷி மந்தராச்சலம். நல்வாழ்த்துக்கள். இந்த மே மாதத்தில் தனிச்சிறப்புகள் உங்கள் கண்களுக்கு மிக தெள்ள தெளிவாக தெரியும். குரு பயிற்சி மே 1ஆம் தேதியே மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். குரு பயிற்சி என்றாலே அனைவருக்கும் குதூகலமாகத்தான் இருக்கும். அதில் மேசத்திலிருந்து காலபுருஷனுடைய முதல் ராசியிலிருந்து 2வது ராசி சுக்கிரனுடைய ராசிக்குள் பிரவேசிக்கிறார் குரு பகவான். குரு பகவான் சுக்கிரனுடைய ராசிக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னரே குரு பகவானுடைய காரகங்கள் அனைத்தும் தாறுமாறாக சிறப்படைந்து கொண்டிருக்கிறது. தங்கம் விலை ஏறுவதை பார்த்தாலே தெரியும். இந்த வருடம் குரு பகவான் சுக்கிரனுடைய ராசிக்குள் இருப்பதால் சுக நிகழ்வுகளுக்கு பஞ்சமே இருக்காது. அதனால் குரு பயிற்சி மே மாதம் ஒரு மிகப்பெரிய குதூகலத்தை தரப்போகிறது. சூரிய பகவான் மேசத்தில் உச்சத்தில் இருக்கிறார். மே 14ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபத்திற்கு செல்வார். சந்திரன் அனுதினமும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு நகர்ந்து கொண்டிருப்பார். 2.25 நாளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு செல்வார் என்பது நாம் அனைவரும் அறிந்திருப்போம். அங்காரக பகவான் இந்த மாதத்தில் பயிற்சி இல்லை. அப்படியே மே மாதம் முழுசா உங்களுக்கு மீன ராசியில் தான் இருக்காங்க. புதன் பார்த்திங்கன்னா மே 10ஆம் தேதி மேசத்துக்குள்ளே வர்றாரு, ரிஷபத்துக்கும் கடைசியில் போகிறார். சுக்கிரன் மே 20ஆம் தேதி வரைக்கும் மேசத்தில் இருந்துட்டு அதற்கு பிறகு தான் ரிஷபத்துக்கு போகிறாரு. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 2 வருடத்திற்கு ஒரு தான் மாறுவார். அதனால் அவர் எந்த மாற்றமும் இல்லை. தெள்ள தெளிவாக கும்பராசியில் அப்படியே இருக்க போகிறார். ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இப்படி கோள்கள் மே மாதத்தில் இப்படித்தான் சஞ்சரிக்கிறது. இதில் இந்த கோள்களுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இந்த வீடியோவின் வாயிலாக நீங்கள் பார்க்கவிருக்கின்றீர்கள்.